அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களான உங்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் மறவாமல் இதை செய்தால் உங்களுடைய கடன் நீங்கி செல்வ வளம் பெருகும். அந்த வகையில் இன்றைய நாள் என்ன நாள்? இன்றைய நாளில் சிம்மராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இன்றைய நாளை பொறுத்தவரை அருளையும் பொருளையும் அள்ளித்தரும் மிகச்சிறந்த அக்ஷய திருதியை நாளாக உலகெங்கிலும் மிக விமர்சையாக கொண்டாடப்பட இருக்குதுங்க. இந்த அக்ஷய திருதியை பொறுத்த வரைக்கும் தமிழ் ஆண்டின் முதல் மாதமான சித்திரை ஆன்மீக வளம் பொருள் வளமும் ஒன்றாக தரும் புண்ணிய மாதமாக கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் தொடர்ச்சியாக வரும் முக்கியமான வைபவங்களில் மனித வாழ்க்கையை உயர்த்தும் அரிய வாய்ப்புகள் அளிக்கிறது. அவற்றின் முக்கியமானவை அக்ஷய திருதியை, நரசிம்ம ஜெயந்தி, சித்ரா பௌர்ணமி ஆகும். அக்ஷய திருதியை ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதியும், நரசிம்ம ஜெயந்தி ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதியும் மதுரையில் கோலாகலமாக நடக்கும். சித்ரா பௌர்ணமி விழாக்கள் குறிப்பாக அழகர் வைகை ஆற்றில் இறங்குவது மே 1ஆம் தேதியும் நடைபெறுவதால் இந்த 3 வைபவங்களில் சிறப்புகள் குறித்து இந்த பகுதியில் காண்போம். அந்த வகையில் அக்ஷய திருதியை பொறுத்த வரைக்கும் என்ன என்று பார்க்கும்போது, அக்ஷயம் என்பது குறையாதது, அழியாதது என்றும் பெருகுவது என்றும் பொருள். திருதியை என்பது 3வது திதி. இவை இரண்டும் இணையும் நாள் அக்ஷய திருதியை எண்ணப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த நாளில் செய்யப்படும் எந்த நற்செயலும் ஒன்று 100ஆக 100 1000ஆக பல்கி பெருகும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. திருதியை திதி இயல்பாக சுப திதி, அதுவும் வளர்பிறையில் வருவது இன்னும் அதிகமான மங்களத்தை தருகிறது. வளர்பிறை என்பது வளர்ச்சி, விருத்தி, பெருக்கம் ஆகியவற்றை குறிக்கும். ஆகவே இந்த நாளில் தொடங்கப்படும் செயல்கள் அனைத்தும் நிறைவும் முன்னேற்றமும் அடையும் என கூறப்படுகிறது. இந்த திருதியில் ரம்பா திருதியை போன்ற பல உண்டு. திருதியை திதி பல மாதங்களில் பல்வேறு பெயர்களால் போற்றப்படுகிறது. அக்ஷய திருதியை அதாவது குறையாத புண்ணியத்தை தரும் நாளாக அமைகிறது. அடுத்ததாவதாக ரம்பா திருதியை அழகு சௌபாகியம் தரும் நாள். கௌரி திருதியை கௌரி வழிபாட்டுக்கு உகந்தது. சௌபாகிய கௌரி விரதம் திருமண நலம் கடைபிடிக்கப்படும் விரதமாக அமைகிறது. இதில் மிகச்சிறந்தது எல்லோராலும் அனுசரிப்பது அக்ஷய திருதியை. காரணம், சூரியன் உச்சமடையும் காலமான சித்திரை வளர்பிறையில் வருகிறது. இந்த காலம் ஆற்றல், ஒளி, உற்சாகம், வாழ்வின் எழுச்சி ஆகியவற்றை அதிகரிக்கிறது. இதனால் அக்ஷய திருதியின் புண்ணிய பலன் மேலும் பலமடைகிறது. திருதியை திதி என்பது வெறும் கால அளவல்ல, அது வாழ்க்கை ஒரு வளர்ச்சி சின்னம் என கூறப்படுகிறது. முதல் திதி பிரதம்பை அதாவது ஆரம்பம், 2ஆம் திதி த்விதியை இரட்டை நிலை, 3ஆம் திதி திருதியை விருத்தி, விரிவு, பெருக்கம் என்பதை உணர்த்துகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த அக்ஷய திருதியை பொறுத்த வரைக்கும் இந்த காலத்தின் சுபம், திதியின் மங்களம், இயற்கையின் வளர்ச்சி சக்தி, இந்த 3ம் இணைந்த அரிதான தெய்வீக நாளாக அமைகிறது. அக்ஷய திருதியை குறித்து பல்வேறு புராணங்கள் விளக்கமாக எடுத்துரைக்கின்றன. அதேபோல் பவிஷ்ய புராணம், விஷ்ணு புராணம் போன்ற புராணங்களில் அக்ஷய திருதியை பற்றிய குறிப்புகள் உள்ளன. திருமணம் போன்ற சகல நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்ற நாளாக திருதியை திதி விளங்குகிறது. கல்வி கற்பதற்கு, தொழில் தொடங்குவதற்கும், ஹோமங்கள் போன்ற புண்ணிய காரியங்களை செய்வதற்கும், வீடு கட்ட ஆரம்பிக்கவும், கிரக பிரவேசம் செய்யவும், யாத்திரை மேற்கொள்ளவும் இந்த நாள் ஏற்றது என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. அது மட்டுமில்லாமல் பாண்டவர்கள் வனவாசம் செய்த காலம், காட்டில் தினமும் அவர்களை சந்திக்க முனிவர்கள், பக்தர்கள், விருந்தினர்கள் வந்தார்கள். அதிதி தேவோபவ என்ற தர்மத்தை மறக்காத பாண்டவர்கள் யாரையும் பசியோடு அனுப்ப விரும்பவில்லை. ஆனால் உணவு கிடைப்பது அரிது. ஏனென்றால் காடு என்பதால் உணவு கிடைப்பது குறைவு. இதனால் பெரும் கவலை அடைந்தார்கள். சூரிய பகவானை நோக்கி தவம் செய்தனர். பிரகாசமான ஒளியாக சூரியன் தோன்றினார். தர்மபுத்ரா, உன் மனம் தூயது, பிறர் பசியை போக்க நினைக்கும் உன் எண்ணம் எனக்கு இன்பம் அளிக்கிறது என்று கூறி அவர் ஒரு அதிசய பாத்திரத்தை அளித்தார். அதுதான் அக்ஷய பாத்திரம். இந்த பாத்திரத்தில் உணவு எடுக்கும் வரை எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் உணவு குறையாமல் கிடைக்கும். ஆனால் அவள் சாப்பிட்ட பிறகு அந்த நாளுக்கான அன்னம் நிற்கும் என்று சூரியன் அருளினார். காட்டில் இருந்தாலும் அவர்கள் இல்லம் அன்னதான மையமாக மாறியது. யார் வந்தாலும் யாரும் பசியோடு திரும்பவில்லை. அல்ல குறையாத அன்னத்தை தந்த அக்ஷய பாத்திரம் கிடைத்த நாள்தான் இந்த அக்ஷய திருதியை. அது மட்டுமில்லாமல் அக்ஷய திருதியை அன்று குசேலனுக்கு கண்ணனின் அருளால் ஏராளமான செல்வம் கிடைத்தது. அக்ஷய திருதியை நாளில் சென்று சேவிக்க வேண்டும் என்று அவர் திட்டமிடவில்லை. கண்ணனிடம் சென்று தன்னுடைய வறுமையை நீக்கி கொள்ள வேண்டும் என்பதும் அவருடைய திட்டம் அல்ல. தன்னுடைய தோழனாகிய கண்ணன் எப்படி இருக்கிறான் என்று பார்த்து கொண்டு வர வேண்டும்
வேண்டும் என்ற நினைப்பிலேயே புறப்படுகிறான். அவனுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சிறு துணியில் அவள் எடுத்துக்கொண்டு புறப்படுகிறார். அந்த எளிமையான உணவுதான் அவரிடத்தில் கொடுப்பதற்கு இருந்தது. அதை இடுப்பில் கட்டி கொண்டு கண்ணனிடத்திலே கொடுக்கின்றார். இப்போது அவர் கண்ணனிடத்திலே எதுவும் வாங்கவில்லை. இடுப்பில் கட்டியிருந்த அவளை கண்ணன் எடுத்துக்கொண்டதும் அதுவே பற்பல செல்வமாக வளர்ந்தது. வாங்கினால் வளரும் என்பது அல்ல, கொடுத்தால்தான் வளரும் என்பதே கதையின் மிக முக்கியமான செய்தியாக அமைகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த அக்ஷய திருதியை பொறுத்த வரைக்கும் பசியை போக்கக்கூடிய ஒரு நன்னாளாகவும் அமைகிறது. அக்ஷய திருதியை என்பது பல தெய்வீக நிகழ்வுகள் ஒன்று சேர்ந்த புண்ணிய நாள். பராசக்தி அன்னபூரணி வடிவம் கொண்டு உலக மக்களின் பசியை போக்கினார். சிவனின் சாபமும் இதனால் விலகியது. அன்னம் மாயை அல்ல, வாழ்க்கையின் ஆதாரம் என்பதை உணர்த்தினார். இந்த நாள் அன்னதானத்தின் உயர்ந்த மகிமை கொண்டது. பசியை போக்குவது பரம தர்மம். பகிர்ந்தால் குறையாது, பெருகும். அன்னம் அளிப்பவன் இறைவனே ஆகிறான் என்பதை உணர்த்திய நாள் இந்த அக்ஷய திருதியை. இந்த நாளில் அன்னதானம் செய்யுங்கள். ஒரு நெல் விதையிலிருந்து 1000 மணிகள் கிடைப்பதை போல ஒவ்வொரு சோற்று பருக்கையையும் தானம் செய்யும் போது அது பல்மடங்கு புண்ணியமாக வளரும், அட்சயமாய் வளரும், அதாவது குறைவில்லாம் வளரும் என்பதால் அக்ஷய திருதியை அன்று அவசியம் அன்னதானம் செய்ய வேண்டும். சித்திரை மாதம் என்பதால் தயிர் சாதம் அன்னதானம் செய்வது மேலும் சிறப்பு வாய்ந்ததாக அமைகிறது. இந்த அக்ஷய திருதியை பொறுத்த வரைக்கும் ராமர் அவதரித்த திரியோத யுகம் இந்த நாளில்தான் தொடங்கியது. பகீரதன் மூலம் கங்காதேவி பூமிக்கு வந்த நாளும் இந்த அக்ஷய திருதியை நாளில்தான். குபேரன் மகாலட்சுமியை வேண்டி வழிபட்டு செல்வங்களுக்கு அதிபதியாகும் வரத்தை பெற்ற நாளும் இந்த அக்ஷய திருதியை நாள்தான். இந்த அக்ஷய திருதியையான இன்று சிம்மராசினியர்களான நீங்கள் என்னவெல்லாம் வாங்கலாம் என்று பார்க்கும்போது, அக்ஷய திருதியை என்று சில பொருட்களை வாங்கினால் வீட்டில் அதிர்ஷ்டம் வரும். தங்கம், வெள்ளி, உப்பு மற்றும் மல்லிகை பூ வாங்கலாம். அக்ஷய திருதியை அன்று கடன் வாங்கக்கூடாது, யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது. அக்ஷய திருதியை அன்று விரதம் இருக்கலாம், ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யலாம். சூரியனுடைய உச்சராசியில் பிதுர் ஆத்மகாரகரான சூரியனும் சந்திரனுடைய உச்சராசியில் மாதர் கிரகமான சந்திரன் பிரகாசிக்கும் ஒரு அமைப்பு உண்டு. வேறு எந்த நாளுக்கும் கிடையாது என்பதால் அக்ஷய திருதியை அவ்வளவு மதிப்பு. உத்தரகாலாமிர்தம் இயற்றிய காளிதாசன் இந்த திருதியை திதி நாளில் எல்லாவிதமான மங்களகரமான காரியங்களும் செய்யலாம் என்று சொல்லுகிறார். அதேபோல் தண்ணீர் நிரம்பிய குடத்தை தானமாக தருவது சிறப்பு என்கின்றார்கள். இதர் தர்ம கடம் என போற்றுவர். அக்ஷய திருதியை தினத்தில் செய்யப்படும் பித்ரு தர்ப்பணம் பல தலைமுறைக்கு முந்தைய நமது மூதாதையர்களுக்கும் போய் சேரும் என்பது ஐதீகம். எனவே அக்ஷய திருதியை தினத்தன்று செய்யப்படும் பித்ருக்கடன் மிக முக்கிய வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த அக்ஷய திருதியான இன்று சிம்மராசினியர்களான நீங்கள் செய்ய வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது, தானம் செய்ய வேண்டும், வழிபாடு செய்ய வேண்டும். அக்ஷய திருதியை என்று அதிகாலையான பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் பூஜை செய்தாலே அதிக பலன்கள் நிச்சயம் நம்முடைய வாழ்வில் ஏற்படும்.